மக்களே, வெல்கம் டு த டே 7 ஆஃப் டெஸ்டிங் லோட்டஸ் ஹெர்பலோட ஒயிட் க்ளோ விட்டமின் சி ப்ளஸ் கோல்ட் ரேடியன்ஸ் சீரம் இன்னையோட இதோட டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாள் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, வாயை சுற்றி ட்ரையாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பேச்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி நான் இந்த சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அரிசி கழுவின தண்ணி, இந்த அரிசி கழுவின தண்ணி, நேற்று கழுவின தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது அப்படியே லைட்டாக அந்த ஃபர்மெண்ட் ஆகும் இல்லைங்களா, அரிசி வடித்த தண்ணி இல்லைங்க, அரிசி கழுவின தண்ணி, அதை வந்து நம்ம ஒரு 2-3 வாஷஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டு வாஷு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நான் வந்து வடித்து எடுத்தேன். அதை அப்படியே ஓவரால் நைட்டு போட்டுட்டேன். அண்ட் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதையும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குளிச்சுட்டு வந்த உடனே நான் ஜஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஒரு மிஸ்ட் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வைப் பண்ணலை, இல்லை வந்து டவல் வச்சு க்ளீனெல்லாம் பண்ணலை. அதை நான் ஜஸ்ட்டு மிஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த விட்டதில் வந்து இந்த இது லைட்டாக குறைஞ்சிருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து இன்றைக்கி எனக்கு வந்திருக்குது, நேற்று நைட் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். எட்டி பார்த்துருக்கு புதுசாக, என்னன்னு தெரில. பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இத்தனை நாள் காட்டினதுக்கும் இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கிறதுக்கும் ஒன்றும் ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ரைஸ் வாட்டரை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுவாக லைக் காயறதுக்கு, ட்ரை ஆகிறதுக்கு நான் விட்டுட்டேன். நான் காட்டன் வச்சு வைப் பண்ணியோ இல்லை வந்து டவல் வச்சு வைப் பண்ணி நான் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் அதுவாக இது பண்ணேன். இந்த இடத்துல பட்டதும் லைட்டாக எரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நான் எதோ அப்ளை பண்ண போகிறேன். சேம் டு சேம் தாங்க, ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். ஃபேஸ் ஃபுல்லாக ஐம் கோயிங் டு அப்ளை. அவ்வளோதான், இன்னைக்கு நான் நிறைய இனிமேல் எடுக்க போகல. எரியுதே, இத்தனை நாள் தேய்ச்சது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நான் டேபிங் பண்ணுறேன். எரியுதுங்க பயங்கரமாக. ஜஸ்ட் டேப் டேப் டேப். நெக்கில் தடவுறேன். ஏன்னா நெக்கில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு 4 இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 6 பாயில்ஸ் கிட்ட வந்திருக்குது. தட்ஸ் இட்டுங்க. இதுக்கு மேலே ஐம் நாட் கோயிங் டு டூ எனிதிங் ஃபார் த ஃபேஸ் டுடே. நாளைக்கு தான் என்னோடய ஃபேஸை வந்து பேக் டு தட் ஆயில்னஸ் கொண்டு வர போகிறேன். இன்னையோட ஐ எம் வைண்டிங் இட் அப். என்னென்ன போட்டு ஒரு 1 வீக் எல்லாம் இதோட இது கூட இந்த சீரம் போட்டுட்டு இது கூட ஆயில் இருக்குது, அதில் அந்த ஆயிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் க்ளோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பார்க்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் டேபிங். இந்த இடத்துல இங்கே கூட எனக்கு அவ்வளோவா எரியல, தட் இந்த இடத்துல ரொம்ப எரியுது, அது ஏன்னு தெரியல. பிகாஸ் இங்கேயும் தான் ட்ரையாக இருக்குது, இந்த இடத்துல எரியலை, இந்த இடத்துல இச்சிங் இருக்குது. மேபி அதை நான் டைரெக்டாக இந்த இடத்துல வச்சு பம்ப் பண்ணதுனாலையா என்னென்னு தெரில. ஓகே, தட்ஸ் இட்டுங்க. வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபுல் மாய்ஸ்சரைசர் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், என் ஸ்கின் எப்படி திரும்ப பேக் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.